வெல்கம் டு நீவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு எங்கே நாங்கள்லாம் ரெடியாகி கிளம்பிட்டோம் அப்படின்னா தஞ்சாவூரில் பல்லாக்கு தேர் திருவிழா. இன்றைக்கே வீடியோ எடுத்து இன்றைக்கே எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா யாரெல்லாம் போய் பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணிங்களோ அவங்கெல்லாம் இன்றைக்கி தெளிவாக இந்த பல்லாக்கில் வர எல்லா சாமியும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே போயிருக்கோம் அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கிற மேல வீதிக்கு தான் நம்ம போயிருக்கோம். மேல வீதி அப்படின்னாலே இது வந்து ஒரு டிவோஷனல் பிளேஸ்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய கோயில் இருக்கும், நிறைய கோயில் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே இந்த 4 வீதிலையுமே வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. திரும்பினோடனே ஃபஸ்ட்டு பல்லாக்கை வந்து நாங்கள் பார்த்துட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் பார்க்குற ஃபஸ்ட்டு பல்லாக்கு இது தான். நாங்கள் வந்து ஒரு 6:30க்கே கிளம்பிட்டோம். அப்போத்துலேருந்து தான் நாங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு தெரிஞ்ச சாமியோட நேம்லாம் நான் உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணி காட்டிடுறேன். இவங்க வந்து வடபத்ரகாளி. இந்த மாதிரி எல்லா பல்லாக்குலையுமே வந்து அந்த சுவாமியோட பேரும் எழுதி அதுக்கு ஒரு இந்த பல்லாக்கு வந்து 21 வருஷமாக வருது அந்த மாதிரி வந்து எழுதி போஸ்டர்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. அதையும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கோயில் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஸ்ட்ரீட்லேயே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு பல்லாக்கு பார்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தோம்னா நெக்ஸ்ட்டு பல்லாக்கு எல்லா பல்லாக்குமே வந்து அடுத்தடுத்து வரும். நான் அப்படியே இந்த ஸ்ட்ரீட்டை உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக வந்து கோயில் அந்த மாதிரி ஒரு புனிதமாக இருக்கும் இந்த இடமே. இன்றைக்கி வந்து எங்கள் கூட அம்மா வரல, நானே என்னோடய தங்கச்சி அப்பா 3 பேரும் தான் போயிருந்தோம். ஃப்ரண்ட்டில் வந்து பைக் கூட்டிகிட்டு போகிறது அப்பா, பின்னாடி வந்து நானும் என் சிஸ்டரும் வந்து போயிட்டுருப்போம். இப்போ நம்ம செகண்ட் பல்லாக்கை பார்த்தாச்சு. இந்த பல்லாக்கு வரும்போது கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருந்ததுனால வண்டியெல்லாம் ஒரு இடத்துல நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். க்ரௌடு அதிகமானதுனால வண்டியை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொறுமையாக நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பார்க் பண்ணியாச்சு. இப்போது நம்ம பார்க்க போகிறது தேர்டு பல்லாக்கு. அப்படியே வரிசையாக எல்லா பல்லாக்குமே வந்துட்டு இருந்தாங்க. தேர்டு பல்லாக்கில் நம்ம பார்க்கறது கிருஷ்ணன். ஒரு சில பல்லாக்குலலாம் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சாமி இருக்கும், இந்த மாதிரி சைடில் வந்து ஒரு சாமி இருக்கும். அந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அதாவது ஒரே பல்லாக்கில் ஃப்ரண்ட்டில் இருக்கும் போது ஒரு சாமி இருக்கும், அதே பல்லாக்கு சைட்லேயும் வந்து ஒரு சாமி இருக்கும். அந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. நீங்கள் யாரெல்லாம் தஞ்சாவூரில் முத்து பல்லாக்கு வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 4வது பல்லாக்கு. 4வது பல்லாக்கு கொஞ்சம் தூரமாக இருந்தது. அண்ட் அதாவது ஒரு பல்லாக்குமே வந்து கொஞ்சம் மெதுவாக வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் க்ரௌடாக வந்து நின்று அங்கே வந்து துணூர் குங்குமம் அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டோம். இன்னும் டைம் ஆகிடுச்சு அப்படின்னா க்ரௌடு ரொம்ப அதிகமாகிடும். இந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, இது வந்து ஒரு வாட்டி ஒரு மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகும். ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா ஒரு புது டாய்ஸ் வந்து அப்போ ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே அந்த டாய்ஸே எல்லார் கையிலையுமே வச்சுட்ருப்போம். அடுத்து 5வது பல்லாக்கு வந்துடுச்சு. அப்புறம் 5வது பல்லாக்கு மட்டும் இல்லை, பாருங்கள் அப்படியே வரிசையாக எல்லா பல்லாக்குமே வந்து சீக்கிரமாக வந்து வந்துடுச்சு. இது வந்து 6வது பல்லாக்கு. நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு 11 பல்லாக்கு வந்துச்சு. அது எல்லாமே தான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 6வது பல்லாக்கு வந்து அங்கே நிற்கிது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டுருக்கோம். அடுத்து வந்து துணூர் குங்குமம் அதெல்லாமே வாங்கி பூசிட்டு அதுக்கப்புறம் அதுலேயும் கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்கலாமே நம்மளையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு. ஓகே நம்மளே போயிடலாம் கிட்டக்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே போயிட்டோம். ஏன்னா இது வந்து 7th பல்லாக்கு.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் கணபதி வந்து இருக்கார். அண்ட் இதில் வந்து சைட்லேயும் வந்து இருக்கும். இவர் வந்து பார்த்திங்கன்னா பாலகணபதி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நேம் வந்து அந்த ஃப்ளெக்ஸில் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் அப்படியே நின்று தம்ப்லைனுக்கு வந்து ஃபோட்டோஸ் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவாக சேர்த்து அப்படியே டக்கு டக்குன்னு ஃபோட்டோஸும் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ தான் க்ரௌடு கொஞ்சம் கம்மியாச்சு. பிகாஸ் நம்மளுடைய 8th பல்லாக்கு வந்து கொஞ்சம் லாங்கில் வந்து அப்போ தான் வந்துட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்ததுலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இது வந்து சாமி வந்து இதை சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அங்கே கையெல்லாம் பாருங்கள், கையெல்லாம் மூமெண்ட் மாதிரி பண்ண வச்சு, அதுக்கப்புறம் கண் எல்லாமே வந்து பிளிங்க் பண்ணுற மாதிரி எல்லாம் உண்மையெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது ஏன்னா ரொம்ப பார்க்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. அப்படியே நம்ம வந்து பார்க்கும்போது அப்படியே கண்ணை மூடி மூடி திறக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் இந்த கையெல்லாம் வந்து ஷேக் ஆகுறதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் என்னோடய எடிட்டிங் திறமையும் இந்த இடத்துல நான் காட்டியிருக்கேன். மின்னல் அடிக்கிறது பார்த்தீங்களா? முன்னாடியே வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு குட்டி சாமியோட சிலை வந்து இருந்துச்சு. அடுத்தது 8வது பல்லாக்கு. இதுலேயும் ஃப்ரண்ட்டில் வந்து கிருஷ்ணன் வந்து இருந்தார். அப்புறம் இவங்க வந்து கணபதி. இந்த பல்லாக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எந்த சாமியும் வந்து வைக்கல, சைடில் தான் வந்து வச்சுருந்தாங்க. அடுத்தது இவங்க தான் 10வது பல்லாக்கு. இது வந்து ஹனுமான் வந்து இதில் இருந்தாங்க. சைடில் வந்து ஸ்ரீ ஜோதி விநாயகர் வந்து இருந்தார். இவர் வந்து 57வது ஆண்டா வந்து பல்லாக்கில் வந்து இந்த வருஷம் வந்து வராரு. இது வந்து 11வது பல்லாக்கு. இது என்ன சாமியும் எனக்கு சரியாக தெரியல, ஏன்னா ஃபோட்டோ வச்சு அதில் ஃபுல்லாக பூவால் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாமே நான் காட்டியிருக்கேன். அப்புறம் நாங்கள் அப்படியே பேசிட்டு போயிட்டு இருந்தோம். இந்த வீடு வந்து நாங்கள் சின்ன வயசுல இது பேய் வீடு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வாட்டி பயந்துருக்கோம் கடைக்கு அந்த மாதிரிலாம் போகும்போது. ஏன்னா மேலே வீதி வந்து எங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு ஏரியா. பிகாஸ் இந்த க்ரீன் கலரில் ஒரு வீடு இருக்குல்ல, இந்த வீட்டில் தான் வந்து என்னோடய அம்மாச்சி தாத்தா 2 பேருமே இருந்தாங்க. நான் ஒரு 6th படிக்கிற வரையுமே நாங்கள் 2 பேரும் அதிகமாக வந்து அவங்க வீட்டில் தான் இருப்போம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ நாங்கள் நடந்திருப்போம். இந்த இடத்துல முன்னாடி வந்து ஒரு க்ராசரி ஷாப் இருக்கும், அதை வந்து அண்ணாச்சி கடை அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து எங்கள் அம்மாச்சி அடிக்கடி எங்களை கூட்டிகிட்டு வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கி கொடுப்பாங்க. ஸோ நிறைய விஷயம் வந்து இந்த ஏரியாவில் நிறைய மாறிடுச்சு. பட் எங்களோட மெமரிஸ் எதுவுமே மாறலை. எல்லாமே இப்போ நடந்த மாதிரி, இப்போ போன மாதிரி, இப்போ பார்த்த மாதிரியே எல்லாமே இருந்துச்சு. அண்ட் இது வந்து தேர் ஆல்வேஸ் இது இங்கே தான் நிற்கும். நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து தெற்கு வீதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பக்கம் வந்து அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். இந்த இடம் ஃபுல்லாக தான் அப்படியே நமக்கு வந்து நிறைய கடைலாம் வந்து வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த வாட்டி வந்து நிறைய டாய்ஸ் கடை தான் வந்துருந்துச்சு. பலூனு, டாய்ஸு, அதுக்கப்புறம் இந்த வளையல் கடை நிறைய இருந்துச்சு. மேக்ஸிமம் நாங்கள் இதுதான் பார்த்தோம். சரி ஓகே, அப்பா வந்து இதெல்லாம் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க, ஏதாவது வேணுமா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வண்டி ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் பண்ணிட்டு வந்தாச்சு. சரி பார்க் பண்ணியாச்சு. சும்மா அப்பயும் ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அப்படியே எடுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம்.
அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஷாப்ஸுமே நான் வந்து இதில் காட்டியிருப்பேன். அண்ட் தஞ்சாவூரில் திருவிழா அப்படின்னா எப்படியெல்லாம் அந்த ஷாப்ஸ்லாம் இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் இந்த இதில் பார்க்கலாம். நாங்களும் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு இதில் பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சது இந்த பபிள்ஸ் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு என் தங்கச்சி பபிள்ஸ் வாங்கியிருந்தா. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பலூன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நிறைய இந்த டேட்டூ ஷாப்பு, மெஹந்தி எல்லாம் கையில் அப்படி அச்சு வச்சு பண்ணுவாங்களா அது பாருங்க. வளையல் ஷாப்ஸே நிறைய நான் பார்த்தேன். அண்டு நிறைய வந்து இன்னும் கடை நிறைய வந்து வைப்பாங்க. பட் ஆனால் இப்போது என்னன்னு தெரில, ரொம்ப நாங்கள் இயர்லியாக வந்ததுனால நிறையா கடை இல்லை. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கடையுமே காட்டியிருப்பேன். இதெல்லாம் நாங்கள் எல்லாமே பார்த்தோம். பட் பார்த்துட்டு நாங்கள் சரி எல்லா கடையும் பார்த்துட்டு நமக்கு எதாவது பிடிக்குது அப்படின்னா வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானோடையே நாங்கள் ஒரு வாக்லேயே போயிட்டு எல்லாமே பார்த்தோம். பார்த்துட்டு நாங்கள் சரி வரும்போது நமக்கு ஏதாவது ஒரு இயரிங் வந்து பிக் ஆகும், அப்போ வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்தோம். பட் ஆக்சுவலாக நாங்கள் எதுவுமே வாங்கலை. சும்மா நாங்கள் வந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். எதுவுமே எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது, பார்த்த மாதிரியே இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே இல்லை. வந்து கடைக்கு போய் ஏதாவது வாங்கி பிடிக்க போகிறோம். அந்த டைமில் ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருந்துச்சு. சரி ஓகே போயிட்டு நம்ம ரோஸ் மில்க் குடிக்கலான்னு போனோம். பட் அதை பார்த்தோன்னே அதோட ஆசையே போயிடுச்சு. சரி ஃப்ரூட்டி வாங்கி நம்ம குடிச்சிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட்டி மட்டும் வாங்கிக்கிட்டோம். அப்படியே நாங்கள் குடிச்சிட்டு இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வியூவில் நல்லா இருந்துச்சு வீடியோஸ். ஸோ அதனால் நான் இப்போ எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் வந்தப்பே கேட்டால் எல்லோரும் இந்த பலூன் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க, ஏர் பலூன். ஸோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த ஷாப்புக்கு வெளியே வந்து பலூன்லாம் இருந்துச்சு, அதுவும் வாங்கியாச்சு. அப்புறம் அவ்வளோதான் கிளம்பியாச்சு. ஒரு 6:30க்கு வந்து ஒரு 8:30க்கே நாங்கள் வந்து வீட்டில் ரோடு காட்டவே வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ரோடு பாருங்களேன் பின்னாடி எவ்வளோ எம்டியாக இருக்குன்னு. முன்னாடி ஆனால் எங்கள் அப்பா வந்து போயிட்டுருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட நிறைய கமெண்ட்ஸ் வந்து என்னை நல்லா பூஸ்டப் பண்ணுது நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு. பாய் கைஸ். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு ரெட் கலர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.